ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேராசூட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேராசூட் வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்னா சின்ன பேராசூட்டை தான் செய்ய போறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஒரு எஜுகேஷனுக்காண்டி ஒரு பேராசூட் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, நம்ம வந்து இந்த கீஸ்டால் இந்த பாலித்தீன் பையில தான் செய்ய போறோம். இது வந்து நான் போய் ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு பை வந்து வாங்கிட்டு வந்தேன். 2 பை வாங்கிட்டு வந்தேன். 2 பை எதுக்குன்னா, ஒரு பை வந்து ட்ரையலுக்காண்டியும் ஒரு பை செஞ்சு காட்டுறதுக்காண்டி எடுத்து வந்தேன். ஓகே, இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம வந்து இந்த கைப்பிடி இருக்கும்ல, அதை பூரா கட் பண்ணி விட்டுக்கிற போறோம். கைப்பிடி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிடும். அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஷேப் கிடைச்சிருக்கா. இதை வந்து இங்கே வந்து கட்டு இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சு இதில் ஒரு கட்டிங். ஷேப்பா வர்றதுக்காண்டி நல்லா மடிச்சு விட்டுக்கிறோம். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷேப்ல வெட்டியாச்சு. இந்த ஷேப்ல வச்சோம்னா கரெக்டா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வரும். இதுவே நமக்கு போதுமானது. இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து 4 மூலைக்கும் கோல் போட்டு ஒரு நூல் கோர்த்து நம்ம பேராசூட் செய்ய போறோம். ஓகே, பார்ப்போம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை மடக்கி சென்டர்ல வந்து நம்ம ஃபோல்ட் போட போறோம். இதை ஒரு மடிப்பு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த நடுவுல கட் பண்ணி விட்டோம்னா ஒரு ஃபோல்ட் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல இந்த முக்குல ஒரு ஃபோல்ட் போட்டுக்கிறணும். போட்டாச்சு. அதே மாதிரி இந்த முக்குலையும் ஒரு ஃபோல்ட் போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி வச்சிருக்கேன்னா இதை இங்கனக்குள்ளேயே ஒரு மடிப்பு போட்டு இங்கனக்குள்ள வெட்டினோம்னா கரெக்டா வந்து வச்சா. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மூணு அளவுலயும் ஒரு ஃபோல்ட் வந்திருக்கும். இதுவே போதுமானது. இதே மாதிரி 1 2 3 இந்த 3 பக்கம் இதே மாதிரி போட போறோம். வாங்க போடுவோம். இந்த 3 பக்கம் போட்டுக்கிட்டோம்னா சரியா வரும். இந்த பக்கம் முடிச்சு வச்சுக்கிறோம். ஒரே அளவாவே நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஒரே அளவாக கட் பண்ணிக்கிட்டா பேராசூட் வந்து ஒரு வட்ட வடியில வந்து நிற்கும். என்ன பர்பஸ்னா, ஸ்கூல் பசங்க வந்து இதை தெரிஞ்சுக்கணும். பேராசூட் எப்படி பறக்குது. இதை வந்து அதிகமா பேராசூட் யூஸ் பண்றது வந்து டூரிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்மி மேன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். பேராசூட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. கட் பண்ணிக்கோ. பீஸ்தால வந்து கட் பண்ணியாச்சு. பீஸ்தால கட் பண்ண பிறகு இந்த நூலை வந்து அதோட கோர்த்து பேராசூட் செய்ய போறோம். வாங்க எப்படி கோர்க்கிறதுன்னு பார்ப்போம். ஓரளவு ஒரு சைஸா நம்ம கட் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து ஓரளவு எடுத்திருக்கேன். இதே அளவு எடுக்கணும். ஒரு பக்கம் கட்டிட்டு ஃபுல்லா வந்த பிறகு அப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஒரு முடிச்சு, செகண்ட் ஒரு முடிச்சு, சமமா வெட்டியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம பேராசூட் வந்து ரெடியா இருக்கு. இதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காண்டி இது தொங்க விட்டு போகணும்ல. எப்படியுமே மனுஷங்க வந்து தொங்கி போனா
ஒரு வெயிட் தேவைப்படும், குறிப்பிட்ட வெயிட் அளவு தான் இது இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன் அதை உங்களுக்கு. அதுக்காண்டி நம்ம வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் எடுத்திருக்கோம். இதுல வந்து ஃபோல் இல்லாம இருந்துச்சு, அதனால இதுல வந்து ஃபோல் போட்டிருக்கு, ஒரே ஒரு ஃபோல் மட்டும் போட்டிருக்கு. அதை எப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து பொம்மையும் பறக்க விடலாம். வெயிட்டான பொம்மையை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஸ்பீடா இறங்குச்சு. ஸோ வெயிட்லெஸ்ஸா நமக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து இந்த பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இந்த நூலை வந்து இதுக்குள்ள கோர்த்து எப்படி பறக்குதுன்னு பாத்துருவோம் வாங்க. கட் பேசுவோம். ஒரு நூலை மட்டும் விட்டோம், அந்த நூலையும் சேர்த்து உள்ள அனுப்பணும் வாங்க. நான் குச்சி கொண்டேன், குச்சியோட வச்சு அனுப்புனா உள்ள போகும் நமக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே வாங்க, இதை வந்து இங்கனக்குள்ள வந்து ஒரு முடிச்ச போட்டுருவோம். முடிச்ச போட்டாதான் அந்த ஃபோல்ல போய் மொய் மாட்டும். வந்து இங்கனக்குள்ள வச்சுட்டு இங்கனக்குள்ள ஒரு முடிச்ச போட்டுருவோம். நம்மளோட மூட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராசூட் ரெடி ஆயிடுச்சு. பேராசூட் வந்து பறக்க விட போகிறோம். பேக்கில் பைக்கோங்க, பேக்கில் பேராசூட் வந்து பறக்க விட போகிறோம். கீழே தூக்கி போட போகிறேன், மேலே கூட தூக்கி போடுவேன், கொஞ்சம் மேலே கூட எடுத்துக்கோ. ஓகேவா, கரெக்டாக பேராசூட் எடுக்கணும். கைஸ் இப்போ வந்து பேராசூட்டை மடக்கி, இதான் நம்மளோட மனுஷன். இது மனுஷனை இதில் வச்சு இப்போ வந்து குதிக்க போறான் மனுஷன். காட்டுறேன் பாருங்க, மனுஷன் இப்படி இருக்கான். மனுஷன் வந்து ஜம்ப் பண்ணி குதிக்க போறான் பாத்தீங்கன்னா. गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மாப்பிள்ள வந்து பறக்க விட போறாப்ல. ரெடி ஆயிடுச்சு, பேராசூட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேராசூட் வந்து நம்ம மாப்பிள்ள வந்து பறக்க விட போறாரு. எப்படி பறக்க விடுறாருன்னு பார்ப்போம். ஓகே ரெடி கோ. ஓகேவா, இப்படி மாப்பிள்ள போட போறாப்ல, போடுங்க.